Hello friends, welcome to Sesame. Manaka manaka samikalam, suvaika suvaika rusikalam. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தாங்க. பிடி கொழுக்கட்டை. அதாவது பிடி கொழுக்கட்டை செஞ்சு உங்களுக்கு 8 மணி நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாவே இருக்கிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Sesame இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை மாவு. இது மீடியம் ஃப்ளேம் இல்ல லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஸ்டவ் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்தா போதும். மாவுல இருக்கிற ஈரப்பதம் குறையணுங்க. மாவுக்குள்ள ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடி பிரிச்சிராம பாத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை எடுத்து வச்சிருங்க. இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க. நீங்க வெள்ளை எள்ளு எடுத்தாலும் பரவாயில்ல. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. வச்சுட்டு கண்டினியூவா இந்த மாதிரி வறுத்து கொடுங்க. இந்த மாதிரி படபடான்னு பொரிய ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துட்டே வாங்க. இது அடி லேசான கடாயினால சட்டுன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சோடனே எடுத்துருங்க. இல்லைன்னா மொத்தமே பொரிஞ்சு வெளியில் அடிக்கும். ஆனால் சரியாக வறுக்காம மட்டும் எடுக்காதீங்க. சரியாக வறுக்கலைன்னா வயிறு வலி வரும் குழந்தைங்களுக்கு. அதனால் நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாங்க. இப்போ எள்ளு பொரிஞ்சதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் குறையணுங்க. குறைஞ்சிட்டு இந்த நெய்யோடைய ஃப்ளேவர் அதெல்லாம் நல்லா பிடிக்கணும். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா குறையிற அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் எடுத்துக்கிறாங்க. அதே கடாயில் கரைச்சி விடலாங்க. பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லமும் 1.25 கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்துருக்கோங்க. எல்லாம் ஒரே கப் அளவில் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை தண்ணியிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மாவில் இந்த எள்ளு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வறுத்து வச்சு தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் சுத்தமான வெள்ளம் எடுத்துருக்கிறதுனால நான் வடிகட்டில் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எள்ளு தேங்காய் எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா போதுங்க. அது நல்லா தண்ணி இழுத்து நல்லா டைட்டாக ஆகிட்டு வரும். இது எதனாலன்னா மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரணும். கொழுக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யறதுங்க. 1 நிமிஷம் கூட ஆகல. உங்களுக்கு எவ்வளோ டைட் ஆகிட்டு வந்துச்சு. இந்த அளவுக்கு டைட்டானதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்தாச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம கொழுக்கட்டையாக செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு உருண்டை மாதிரி நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு
இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய கொழுக்கட்டை ஷேப்பு வந்தாச்சு. இது கொழுக்கட்டை செஞ்சு ஒரு 10 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட இந்த சாஃப்ட்னஸ் குறையாது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வைக்கிற மாதிரியே தட்டு வச்சாச்சுங்க. லைட்டாக எண்ணெய் தடவி இருக்க மேலே. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை உள்ளே அடுக்கிக்கலாங்க. வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அப்படியேவும் எண்ணெய் தடவிட்டும் வைக்கலாங்க. கொழுக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கியாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. திறந்து பார்க்கலாம். வா, எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். பூ தொட்ட மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் தேங்காய் பூரண கொழுக்கட்டை, தேங்காயும் சர்க்கரையும் வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.